என்ன அமைதியா இருக்கீங்க? அப்பா தானே எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்பா பண்ணதா அப்படியே நீங்க பண்ணதா சொல்லிட்டீங்க. ஆமா சொன்னேன். எதுக்கு இப்படி போய் சொன்னீங்க? போய் தான் சொன்னேன். அவர் பண்ணுனதை நான் பண்ணுனதா சொன்னதுல என்ன உனக்கு? அவர் சொன்ன உடனே நான் வேண்டான்னு சொல்லி இருந்தா என்ன மீறி உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பாரா? அப்படிலாம் இல்ல. நல்ல விஷயத்தை யார் தட்டினாலும் எங்க அப்பா பண்ணுவாரு. ஆனா அப்பா தான் அந்த குடும்பத்து மேல மீனா மேல இறக்கப்பட்டு மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமா, உங்களுக்கு தான் மீனாவையும் பிடிக்காது, அவ குடும்பத்தையும் பிடிக்காது. இப்ப மட்டும் அவங்களை பிடிக்குதா எப்படி? இத பாரு, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது. அதுவே ஒண்ணு இல்லாத குடும்பம். உன் பொண்டாட்டி குடும்பத்தை பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏய், இவங்கிட்ட ஏதாவது கோல் முட்டி விட்டியா? அவன் வந்து என்ன கேள்வி கேக்குறான்? இல்லத்த, நான் எதுக்கு அவர்கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்ல போறேன்? சும்மா நடிக்காத. சூப்பர் மீனா, நான் நினைச்ச மாதிரி அம்மா உன்னை நல்லா திட்டினாங்க. நமக்கு தேவையான விஷயம் எல்லாம் வெளில வந்துருச்சுல. வழக்கமா திட்டதை விட இன்னைக்கு உன் அம்மா அதிகமாவே திட்டாங்க. அம்மாக்கு நேரம் சரியில்லை போல இருக்குது. வீடியோவும் சூப்பரா வந்திருக்குது. சரி, இந்த வீடியோ எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? இதை மட்டும் பார்த்தா இன்னும் சில விஷயங்கள்லாம் எடுக்கணும். என்னங்க பண்ண போறீங்க? சொல்றேன், அது வீட்டுல இல்ல, வெளியில. உனக்கு மட்டும் எப்படி அப்படி டிசைன் டிசைனா பிரச்சனை வருது? அந்த 2 பேர் கையில மாட்டின அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஆயிட்ட நீ. அப்படியே உன்னை தேய்ச்சு தேய்ச்சு மொத்தத்தையும் கறந்துட போறாங்க. அதான் ப்ரோ எனக்கு பயமாவே இருக்கு. நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ரோ. திரும்ப உன் தம்பிகிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா டீல் பண்ணுவானே. அவன் வேணும்னே என்ன திட்டி வெறுப்பேத்தி அவமானப்படுத்துவான். நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏன்னா அம்மாவோட நடிப்புக்கு எண்டு கார்டு போனோம்னா இதெல்லாம் தேவைதான். இங்க அத்தை வராங்க. சரி, நான் போறேன். நீ வீடு. ஆமா, பசிக்குதுமா, ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. தர்மம் 2 நாளாச்சுமா. போ, போ. சாப்பிடலாம். உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? போடா அந்த பக்கம் போ. காசு கூட வேணாம்.